இங்க அந்த பொண்ணுங்களோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டு அவரோட 3வது பொண்ணு அப்பாவே இறந்து போயிட்டாரு. இதுக்கு மேல எனக்கு லண்டன் மாப்பிள்ள எல்லாம் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றா. சரி அவளும் டீச்சர் வேலைக்கு ட்ரை பண்ணா. இவ 10th ஃபெயில் ஆனதுனால அங்கேயும் அவளை வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இவ வீட்டுக்கு போலான்னு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கும்போது இவகிட்ட ஒரு பொண்ணு வந்து நான் உங்ககிட்ட ஒரு 5 கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் தருவேன்னு சொல்ல, அது கேட்ட இவளுக்கும் இந்த வேலை என்ன இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேலை எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு பாப்பா. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இந்த வேலையை அவளுக்கு வாங்கி தர இவ்வளவு வீடு விட போய் கேள்வி கேட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல அவளோட ஃப்ரெண்டை சந்திப்பா. அப்ப அவளோட ஃப்ரெண்டு என்னடி நீ இங்க வேலை பார்த்துட்டு இருக்க, லண்டன் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போலேன்னு சொல்லிட்டு கேட்டு ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைச்சிடாது, கிடைச்ச வாழ்க்கை எப்படி வாழணும் வாழ கத்துக்கணும், அந்த மாதிரி தான் நீ லண்டன் மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருக்காது, கடைசியில் கல்யாணமே ஆகாம போயிடும் சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணேன். அது கேட்டு பயந்து போன இவளும் அவன் அண்ணன்கிட்ட வந்து எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருவா. அடுத்த நாள் பக்கத்து வீட்டாக்கெல்லாம் மாங்காய் எடுத்துட்டு வந்து நீ சும்மா தானே இருக்க எங்களுக்கு கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் போட்டுதான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா 3வது பொண்ணுக்கு சூப்பராகவே மாங்காய் ஊறுகாய் செய்ய தெரியும். அன்னைக்கு நைட் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் அந்த பொண்ணு கிட்ட நாளைக்கு ஒன்று மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா அந்த மாப்பிள்ளைய டிகிரி படிச்ச பொண்ணு தான் வேணும்னு கேட்டிருக்க, இங்க வந்த பிறகு தான் 10th ஃபெயில்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ 4வது பொண்ணு டிகிரி முடிச்சிருக்கான்னு இவங்க சொல்ல அவங்களும் 4வது பொண்ணையும் நிச்சயம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது கிட்ட இந்த பொண்ணு செம்மையா டென்ஷன் ஆவா. தென் அடுத்த நாள் பெரிய ஹோட்டலுக்கு எல்லாரும் சாப்பிட போனா இப்போ கூட அவன் பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மட்டும் உங்ககிட்ட பணம் இல்லையான்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. இதுல கோவப்பட்ட அந்த பொண்ணோட அண்ணன் அவளை திட்டிட வீட்டுக்கு வந்த உடனே ஐயோ தங்கச்சி திட்டிடுவேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சாரியும் சொல்லிடுவான். அப்பதான் இந்த பொண்ணு ஏன் மேலேயும் தப்பு இருக்கு, எனக்கு ஆல்ரெடி 28 வயசு ஆனதுனால எனக்கும் கல்யாணம் ஆகும் போயிடுவேன்னு சொல்லிட்டு பயத்துல தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கவலைப்படுவா. சரின்ட்டு இவனும் இவனோட மனைவி கர்ப்பமா இருக்கிறதுனால அவங்க அப்பா அம்மா வீட்டுல போய் விடணும்னு சொல்லிட்டு இவனும் போய் விட்டுட்டு திரும்பி வரும்போது லாரியில ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுவான்.